அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக புவியியல் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வு 1 இதை நம்ம பார்க்க போகிறோம். புவியியல் பகுதியிலிருந்து முக்கியமான 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. 50 கேள்வியை கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். எனக்கும் நேரம் கிடைக்கலைங்க, நிறைய வேலை. அதனால் 25 கேள்வியை மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். டெய்லியுமே உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடி இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். 1925 இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம். 1925 தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் எதுங்க? இதுக்கான பதில் மும்பையில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. மும்பையில் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இது 12th புக்கில் கொடுத்துருக்காங்க. இது 6ஆம் வகுப்புலையும் இருக்குது, ஆனால் 12th கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளி பூமியின் சகோதரி எனப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் வெள்ளிக்கோள். இதனுடைய வெப்பநிலை 462 டிகிரி செல்சியஸ். சூரிய குடும்பத்தில் மிக நீண்ட நாட்கள் கொண்டது 243 நாட்கள். சூரிய ஒளி வெள்ளியை அடைய 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. இந்த நாளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பூமியுடைய சகோதரி வெள்ளி தான். வெப்பநிலை அதிகமாக இருக்குது, கரெக்டு. 3வது பாயிண்ட் சரி, 243 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, சூரிய ஒளி பூமியை அடைய தான் 8 நிமிடம் ஆகும். வெள்ளிக்கோளை அடைய 6 நிமிடங்கள் போதும். 6 நிமிடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? ஃபரிதாபாத்தில் இருக்குதுங்க. ஃபரிதாபாத் எங்கே இருக்குங்க? ஹரியானாவில் இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்துடைய தலைமையிடம் இருக்குது. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். பால்வழி அண்டம் ஆண்ட்ரோமீடா போன்றவை எவ்வடிவம் பெற்றவை? இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா விண்வெளி திரள். பால்வெளி அண்டம், ஆண்ட்ரோமீடா, இந்த ரெண்டும் எவ்வடிவம் பெற்றவை? சுருள் வடிவ அண்டம். சுருள் வடிவ அண்டம். அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். முக்கியமான கேள்விங்க, பொறுத்துக. விடையை பார்க்கலாங்களா? 1952 உருவாக்கப்பட்டது இந்திய வனவிலங்கு வாரியம். 1972 கொண்டு வரப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். 1973 கொண்டு வரப்பட்டது புலி பாதுகாப்பு திட்டம். 1953 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தை உருவாக்குனாங்க. எல்லாமே முக்கியமான தகவலுங்க. முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். 1929 சர்வதேச வானியல் ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நட்சத்திர குழுக்கள் எத்தனை? அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திர குழுக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 88 குழுக்கள் இருக்குது. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் சரியாக இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? உலக காபி உற்பத்தியில் இந்தியா 7ஆம் இடத்தை வகிக்கிறது. இது கரெக்டுங்க. 7ஆம் இடத்தை தான் இந்தியா வகிக்கிறது. ரொபஸ்டா வகை தரம் மிகுந்தது தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அராபிகா வகை தரம் குறைந்தது தவறு. இங்கே ரெண்டுமே மாறி வந்திருக்கு. இந்த ரெண்டுமே மாறி வரணும். ரொபஸ்டா என்பது தரம் குறைந்தது, அராபிகா என்பது தரம் மிகுந்தது. இந்தியாவில் ரொபஸ்டா அதிகம் விளைவிக்கப்படுகிறது. இதுவும் தவறு. அராபிகாவை தான் அதிகமாக விளைவிக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? உலகத்துடைய பெரிய புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல் திட்டம். இதுதான் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை. எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ் அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குங்க. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். தென்மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது? தென்மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது? செகந்திராபாத்துங்க. செகந்திராபாத் இதுதான் தென்மத்திய ரயில்வேயின்
தலைமையிடம். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. மண் இருக்கு இல்லைங்களா, மண் எங்கே எந்த மண் உருவாகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதுக்கான பதில், வண்டல் மண் என்பது ஆறுகளின் படிய வைத்தலால் உருவாகிறது. கரிசல் மண் என்பது பசால்ட் பாறை சிதைவதால் உருவாகிறது. செம்மண் என்பது பழமையான படிகப்பாறை சிதைவதால் உருவாகிறது. சரளை மண் என்பது மண் சுவரல் நடைபெறுவதால் உருவாகிறது. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள், இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு. இதை பாக்ஸ் கண்டென்ட்டாக 10th கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது? 1919ங்க. 1919 தான் எடுத்திருக்காங்க. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. புரட்சிகளை பொருத்தணும். இந்த புரட்சிகளை கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? வெண்மை புரட்சி என்பது பால் உற்பத்தி. வட்ட புரட்சி என்பது உருளைக்கிழங்கு உற்பத்தி. சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தி. வெள்ளி புரட்சி என்பது கோழி உற்பத்தி. அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள், நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? திக்பாய் எண்ணெய் வயல். இது எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா? திக்பாய் எண்ணெய் வயல் எங்கே இருக்குது? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல்னா மும்பை ஹை. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல்னா திக்பாய் தான். அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள், தலைமையிடங்களை பொறுத்துக. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தலைமையிடம் இருக்குது. இதை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குங்க. கெயில் நிறுவனம் இதனுடைய தலைமையிடம் புதுடில்லியில் இருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனம் கோல் இந்தியா இதனுடைய தலைமையிடம் கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் மோயில் இதனுடைய தலைமையிடம் நாக்பூரில் இருக்குது. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள், ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள் தயாரிக்க தேவைப்படும் எஃகு தகடுகள் தயாரிக்கும் ஆலை உள்ள இடம். ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள் இந்த ரெண்டையுமே தயாரிக்க எஃகு தகடு தேவைப்படுது. அதை தயாரிக்கும் ஆலை எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பிளாயில் இருக்குங்க. பிளாய் எங்கே இருக்குது? சத்தீஸ்கரில் இருக்குது. அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள், முக்கியமான கேள்விங்க. வானொலியை வச்சு கண்டிப்பாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்றாங்க. அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1957 தான் பேர் மாற்றம் பண்ணாங்க. 1923 மும்பை வானொலி சங்கம் மூலமாக வானொலி ஒலிபரப்பு ஆரம்பிச்சிருக்கோம். 1936 தான் அகில இந்திய வானொலின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1957 ஆகாசவாணின்னு பேரை மாற்றம் பண்ணாங்க. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குன்னு லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க, எங்களையும் உற்சாகப்படுத்துங்க. லைக் போடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய டெஸ்ட் அடுத்தடுத்து நடத்த போகிறோம், கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1872 முதல் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. கரெக்டு. 1881 முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. கரெக்டு. 2011 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. தவறு. ஏன்னா 2016 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. இப்போ 2026 தான் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய போகிறாங்க. ஸோ பார்த்து கொள்ளுங்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள், இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1995 தான் உருவாக்குனாங்க. 1995. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள், அருவிகளை பொறுத்துக. எந்த இடத்துல எந்த அருவி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஐயனார் அருவி விருதுநகரில் இருக்குது. செங்குபதிங்கிற அருவி கோயம்புத்தூரில் இருக்குது. உலக்கை என்பது கன்னியாகுமரியில் இருக்குது. சுருளி என்பது தேனியில் இருக்குது. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதங்களை பொறுத்துக. பாலின விகிதங்களை கரெக்டாக பொறுத்தணுங்க. இதுக்கான பதில்
இந்தியாவுடைய பாலின விகிதம் 940, கேரளாவுடைய பாலின விகிதம் 1084, ஹரியானாவுடைய பாலின விகிதம் 879, தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் 996. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். மசாக்கான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம். இந்தியாவிலேயே மொத்தம் 4 இடங்களில் மட்டும்தான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்திருக்கு. இதில் மசாக்கான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மும்பையில் இருக்குங்க. மசாக்கான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. கோவா என்பது குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. இமாச்சல பிரதேசம் என்பது மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. 2ல் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 2மே தவறு, மாறி வந்திருக்குங்க. கோவா என்பது மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி, இமாச்சல பிரதேசம் என்பது குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 2மே தவறு என்பதுதான் ஆன்சர். அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். தங்க நாற்கர சாலை திட்டத்தின் மொத்த நீளம் எவ்வளவு? தங்க நாற்கர சாலை திட்டத்தின் மொத்த நீளம் எவ்வளவு? 5846 கிலோமீட்டர்கள். 5846 கிலோமீட்டர்கள். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். 1852இல் இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்ட இடம். 1852 தான் அஞ்சல் வில்லை வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்ட இடம் கராச்சி. கராச்சியில் தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. மேல்பட்டு சிகரம் அமைந்துள்ள மலை எது? மேல்பட்டு சிகரம் அமைந்துள்ள மலை எது? இதுக்கான பதில் ஜவ்வாது மலையில் தான் அமைந்திருக்கு. மேல்பட்டுங்கிற சிகரம் ஜவ்வாது மலையில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.